ஹாய், நான் உங்களோட ஏஜி பேசுகிறேன் கைட் அகாடமிலேருந்து. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ். இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ்னா என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அன்லிஸ்டட் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன மீனிங் தெரியுதுன்னா, இந்த ஸ்டாக் எதுவுமே என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்காது. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர்னால பை பண்ணலாம். ஸோ இதுதான் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ். இந்த அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் யார் யார்கிட்ட இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் கிட்ட இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சூர் கேபிட்டல் இல்லை ஏஞ்சல் ஃபண்டிங் சொல்லுவாங்க. அவங்க அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி வச்சிருப்பாங்க. மூணாவது, இந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசாப்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஷேர்ஸ் கொடுப்பாங்க. அது மூலியமா அந்த எம்ப்ளாயீஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. இவங்க 3 பேர்கிட்ட தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை ஏன் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, ஒரு அசட் கிரியேஷனுக்கோ இல்லை ஒரு வெல்த்தை பில்ட் பண்றதுக்கோ இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல ஏன் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டாக் இன்னைக்கு டேட்ல மார்க்கெட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஐபிஓல நம்ம பிட் பண்ணி அதுக்கப்புறம் ரைஸ் ஆகும்போது நம்மளுக்கு அதை விட இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு செக்டர் வைஸ் நம்ம ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி அந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு growth பொட்டன்ஷியல் தெரியுது. சேல்ஸ் வைஸ் சரி, ரெவன்யூ வைஸ் சரி, இல்லை அவங்களோட ஃபியூச்சர்ஸ்டிக் ஐடியா மூலிமா அந்த ப்ராசஸ் இன்னும் 3 to 5 இயர்ஸ்ல நம்மளுக்கு ஒரு நல்ல growth-அ தரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா அப்படின்னா இந்த மாதிரியான அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. நம்ம ஐபிஓ வந்த பிறகுதான் வாங்கணும்னு கிடையாது, அதுக்கு முன்னாடியே வாங்கலாம். ஸோ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அன்லிஸ்டட் ஷேர்ஸ்லன்றது நம்ம பார்ப்போம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க, ஹெச்டிபி ஃபினான்ஸ் இருக்காங்க, ஓயோ ரூம்ஸ் இருக்காங்க, அடுத்தது சிஎஸ்கே இருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி வெளியே வரும் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி ஈசாப் கொடுத்துருந்தாங்க, அவர் நாளைக்கு வந்து கேஷ் வேணும் அப்படின்னா அவரோட ஷேரை என்ன பண்ணுவார் அப்படின்னா யாராவது பையர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து செல் பண்ணுவாங்க. இதே மாதிரி வெஞ்சர் கேபிட்டல்ஸ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபண்டிங் கொடுத்தவங்க, ஃபண்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு கொடுத்தவங்க எல்லாமே லிக்விடேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற ஷேர்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் செல் பண்ணுவாங்க. இது ஒரு ஓடிசி ப்ராடக்ட். ஓகேங்களா? இதை ஓப்பனாகவே நம்ம கிட்ட மார்க்கெட்டில் நம்மளால வாங்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகாது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக உங்களோட என்எஸ்டிஎல் இல்லை சிடிஎஸ்எல் டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். உங்களோட ஃபண்ட்ஸ் யார்கிட்ட ஸ்டாக் இருந்ததோ அவங்களுக்கு போயிடும், அவங்களோட ஷேர் உங்ககிட்ட வந்துடும். ஸோ இதுதான் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸோட மீனிங். ஒரு கம்பெனியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஷேரோ நம்மளுக்கு ஃபியூச்சரில் நல்ல growth தரும் அப்படின்னா நம்ம ஐபிஓ வந்து தான் வாங்கணுன்றது கிடையாது, ஓப்பன் மார்க்கெட்லேயே வாங்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகுமா ஆகாதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது, இதோட லிக்விடிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு டேட்டில் லிக்விடிட்டி அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வாங்கி சீக்கிரமாக விற்க முடியும் அப்படின்றது தான் லிக்விடிட்டி. நம்மளால சுலபமாக அந்த பொருளை விற்க முடியுன்றது தான் லிக்விடிட்டி. அந்த லிக்விடிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இதுதான் இதோட டிஃபிகல்ட்டிஸியாக மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கைட் அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபர்தரா வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.